பட் வந்து 90% வந்து பெரம்பூர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த இடம் சூஸ் பண்றதுக்கு என்ன ரீசனா இருக்கும்னு நினைக்கிறீங்க? தெரியலம்மா. அப்ப அவைங்க இது என்ன பண்றதுன்னா, அவைங்க கட்சி ஆரம்பிச்சதுக்கே ரீசன் கிடையாது. எலக்ஷன் நிக்கிறதுக்கா ஒரு ரீசன் இருக்கு. ம். அத வச்சு நான் வந்து ஏதாவது காசு குடுத்து அவன்ட்ட சர்வே பண்ணி வாங்கி அந்த ரிப்போர்ட்ட வந்து வச்சுப்பேன். புரியுதா உங்களுக்கு? அத வச்சு நான் எப்படி கேரக்டர் அப்படின்னா, ஒரு பயங்கர ஃபேமஸான ஒரு மலையாள படம் இருக்கு. ஒரு 20, 25 வருஷத்துக்கு முன்னாடி. ஜெகதீஷ் ஸ்ரீகுமார், ஜெகதீஷ் எல்லாமே நடிச்சது ஒரு பயங்கரமான காமெடி படம். ம். அதில என்ன பண்ணுவாங்கன்னா, ஊர விட்டு அடிச்சவங்கள தொரத்தி விட்டு ஒரு 10 வருஷம் எங்கேயோ சுத்திட்டு வருவாய்ங்க. வந்தா என்னன்னா, சித்த வைத்தியரா வருவாய்ங்க. சாமியார் வேஷம் போட்டு. ஓகே. புரியுதா உங்களுக்கு? அ அதாவது அது பயங்கரமான காமெடி படம் அது. அதில வந்து என்னன்னா, அத்தை மகள லவ் பண்ணுவான். அவங்க இப்போ வேலை வெட்டி இல்லாம இருக்கான்னு தொரத்தி விட்டுருவாங்க. பொண்ணெல்லாம் தர ஓகே. முடியாது. தொரத்தி விட்டோனே போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 2, 3 வருஷம் கழிச்சு சன்னியாசி மாரி வருவாங்க. நாங்க சன்னியாசி ஆயிட்டோம். இனி கல்யாணம்லாம் பண்ண போறதில்ல எங்க வாழ்க்கை அப்படின்னு ஒரு மருத்துவர் ஆயிட்டோம் நாங்க. அப்படின்னு சொல்லி ம். ஊருக்குள்ள ஒரு ஆஸ்பத்திரி மாரி ஒண்ணு ஓப்பன் பண்ணிருவாங்க. புரியுதா? ஓகே. இப்ப பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப வயித்த வலின்னு யாராவது வராங்கன்னு வைங்களேன், ஆ இப்ப வயித்த வலி இப்படி இப்படிலாம் வலிக்குதுன்னு டீட்டெயிலா கேட்பான். ம். யாரு? அந்த வைத்தியன் கையெல்லாம் பிடிச்சு பார்ப்பான். அவனுக்கு ஒண்ணும் தெரியாது. ஓகே. சன்னியாசி வேஷம் போட்டு உட்காந்துருப்பான். வருவாங்க வயித்த வலின்னோனே நாடி பிடிச்சு பார்ப்பான். பார்த்துட்டு டக்குன்னு என்ன பண்ணுவான், அங்கேருந்து மெடிக்கல் ஷாப்புக்கு ஃபோன் அடிப்பான். ம். சேட்டா வயிறு வலி புரட்டி பட்டு இவன் என்ன சொன்னானோ அதை பூரா அவன்கிட்ட சொல்லுவான். நான் ஆளை அனுப்புகிறேன் மாத்திரை எதா இருந்தால் கொடுத்து விடு. ஆ. இவன் பின்னாடி வெளியே போய் மாத்திரை வாங்கிட்டு வந்தவொடனே என்ன பண்ணுவான், கொத்தமல்லி இலை இருக்குல்ல ஓகே. அதில் போட்டு அரைப்பாங்க. அரைச்சி அந்த பெரால்கான் மாத்திரையும் போட்டு அரைச்சி ஒரு உருண்டை. ஏன்னா மூலிகை வைத்தியம் ஓகே. அந்த உருண்டையை கொடுத்து தண்ணியை கொடுத்தோன்னு சரியாயிடும். ஓ! புரியுதா? இந்த உருண்டையை வந்து 3 வேளைக்கு சாப்பிடு. ம். நாளைக்கு வான்னு அனுப்பிடுவேன். இப்படி வர்றவனுக்கு பூரா கேட்டு மெடிக்கல் ஷாப்புக்கு ஃபோன் பண்ணி பின்னாடி வெளியே ஆள் அனுப்பிட்டு மாத்திரையை அரைச்சு கொத்தமல்லி கீரையில் எதையா வச்சு அரைச்சு கீரை உருண்டை அது மாதிரி குடுத்துடுறது. ஓகே. சாப்பிட்றவங்க சில பேர் நல்லா இருக்குன்றுவான். வயிற்று வலி சரியாயிடுச்சே அப்படின்னு. ஸோ இப்படி அது பயங்கர இதான படம். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் யார்? அது. ஆதவர்ஜுனா அதே மாதிரி கேரக்டர் தான். விஜய் வந்து அதே மூலிகை வைத்தியம் விஜய் தான். ம். மெடிக்கல் ஷாப்பில் மருந்து வாங்கிட்டு வந்து அரைச்சி கொடுக்குறதுல ஆதவர்ஜுனா. இதுதான் ம். இவங்களோட கேரக்டர். ஓகே. டோட்டலாக காமெடி பீஸ் தான். எலெக்ஷன் முடிஞ்சோடனே ஓடிடுவாங்க. 2026 முடிஞ்சோடனே இப்போ இது